Hi friends, welcome to my channel. Today classல என்ன பார்க்க போறோம்னா embossed matte filling எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம். embossed matte fillingக்கு ரெண்டு ஷேப்ல போடணும். இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்குள்ள இந்த மாதிரி பக்கத்துல கம் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் வேற மெத்தட்ல பைப்பிங் த்ரெட் வந்து எப்படி போடலாம்ங்கறது இந்த ஷேப்ல பார்க்கலாம். இந்த நான் வந்து பூக்கட்டுற நூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 4 லைனாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பூக்கட்டுற நூலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே அந்த மேலேருந்து இந்த குத்தி எடுத்து வெளியில் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே ஸ்ட்ரைட்டாக இப்படி திருக்கி விட்டு நல்லா டைட் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜில் அந்த அவுட்லைன் வர இடத்துல இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக குத்தணும். குத்தி கீழே மேலேருந்து கீழே குத்தி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்த அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு வந்து குத்தி டைட் பண்ணி குத்தி வெளியில் எடுத்து நல்லா சுற்றி விட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம குத்தி இந்த மாதிரி கேப் விட்டு எடுக்கணும். ரொம்ப வந்து கிராஸாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம இது பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும், மேட் ஃபில்லிங் வந்து நல்லா வரும். ஃபஸ்ட்டு மேட் ஃபில்லிங்க்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர்லேருந்து டபுள் லைனாக எடுக்கணும். பைப்பிங் த்ரெட் வந்து இப்போ நான் எத்தனை 1 2 3 4 5 6 லைனில் நான் பைப்பிங் த்ரெட் வந்து கம் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைனை தனியாக எடுக்கணும். அடுத்து 2 லைனாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே 2வது லைன் முடிஞ்சு அந்த சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச்சு குத்தி ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். அப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து அதுக்கடுத்து 2 பைப்பிங் த்ரெட்டை தள்ளி அதில் சென்டரில் கரெக்டாக ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். அடுத்து லாஸ்ட்டு 2 பைப்பிங் த்ரெட்டு இப்படி 2 எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அதை ரிவர்ஸ் அப்படி மேலே கொண்டு போய் அந்த எங்கே எடுத்தோமோ நம்ம வந்து எங்கே 2 பைப்பிங் த்ரெட்டில் தானே எடுக்கிறோம், அதே மாதிரி குத்தி நம்ம மேலே கொண்டு போகணும். இதை மாதிரி 4 லைன் போடணும். 4 லைன் போட்டிங்கன்னா 4 லைன், 5 லைன் போட்டிங்கன்னா 5 லைன். இந்த மேட் ஃபில்லிங் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். 4 லைன் போட்ட அப்புறம் எல்லோ கலர் த்ரெட்டு வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்து நம்ம 2 பைப்பிங் த்ரெட்டாக எடுத்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட்டு வரும். அந்த ஏற்கனவே போட்டு அந்த பிங்க் கலர் போட்ட அந்த செயின், அந்த லாங் செயினுக்கு சென்டர்லேருந்து நம்ம அடுத்த செயின் வந்து நம்ம எடுக்கணும். அப்போனா ஒரு பைப்பிங் த்ரெட் வரும். அதுக்கடுத்து 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு சென்டரில் எடுக்கணும். 3வது மறுபடியும் 2 பைப்பிங் த்ரெட் எடுக்கணும். ஃபினிஷ் பண்ணத இடத்துல வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் வரும் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதை ரிவர்ஸ் கொண்டு வந்து நான் 4 லைன் வந்து இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பைப்பிங் த்ரெட்டும் முடியக்கூடிய இடத்துல ஒரு பைப்பிங் த்ரெட்டு தான் வரும். இடையில வந்து 2 வரும். இந்த மாதிரி 4 லைன் போட்ட அப்புறம் அடுத்து இந்த ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான். 4 லைன் வந்து இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பைப்பிங் த்ரெட்டும் அப்புறம் 2 எடுக்கணும். அடுத்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணும் போதும் ஒரு பைப்பிங் த்ரெட் தான் வரும். அப்புறம் இந்த சைடு அப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பைப்பிங் த்ரெட்டுக்கு சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து 2 பைப்பிங் த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஃபினிஷ் பண்ணின அப்புறம் பிங்க் கலர் வந்து எடுக்கும்போது 2 பைப்பிங் த்ரெட் எடுக்கணும். நம்ம வந்து நார்மலாக மேட் ஃபில்லிங் நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து இன்னொரு செயின் ஸ்டிச் எடுக்கிறது சென்டரில் தான் அதுக்கு அடுத்த லைனில் வர செயின் ஸ்டிச் வந்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி தான் எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி
ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஃபினிஷ் பண்ணும் போது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி முடித்த அப்புறம் அவுட்லைன் வந்து போடணும். கண்டிப்பாக அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு அதிலிருந்து சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சென்டரில் 4 லைன் நான் இந்த மாதிரி 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு சென்டரில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நான் 4 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலர் த்ரெட்டை எடுத்து இந்த 2 சைடும் ஆப்போசிட் சைடு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட்டை கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஆனால் 4 லைன் வந்து கரெக்டாக நம்ம போடணும். இந்த மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம பழகுனாதான், கம்மி பண்ணி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு பழகினா தான் ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய மோட்டிவ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நம்ம போடும்போது ஈஸியாக வரும். ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி நான் போட்டிருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணின அப்புறம் நான் ஜரியில் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்குறேன். டபுள் லைனாக கொடுத்துருக்குறேன். ஃபைனல் லுக் இது தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.